ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோட செம்ம ஒரு ட்ரிப்புக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிக்னிக் மாதிரி மட்டும் இல்லை, ஸ்பேஸ், டெலிஸ்கோப், சயின்ஸ் பற்றி எல்லாமே பார்க்குற மாதிரியான ஒரு பிளேஸ் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற வைனபாவு அப்சர்வேட்டரிக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, எங்கள் ஃபேமிலியில் நடந்த மூமெண்ட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அடித்த கிளைமேட் பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனோடனே எங்கள் கிட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஜாலி மூடுக்கு போயிட்டாங்க. அவங்க எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ப்ரொமோஷனும் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நல்லா ட்ரெண்டியான சாங் போடுங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. அப்படி ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்த உடனே நம்ம அப்சர்வேட்டரிக்கு வந்துட்டோம். பார்க்கிங்ல இருந்து நேச்சர் வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுத்தி ஃபுல்லா ட்ரீஸ், பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், எதனால இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்சர்வேட்டரி வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் ஃபைனலா தான் எனக்கு அதுக்கான ஆன்சரே கிடைச்சது. சிட்டி சவுண்ட் எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ் ஏர்ல போனதே செம்ம ஃபீலா இருந்தது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்க போயிருக்க டைம்ல வந்திருந்தாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. பேட்ச் தான் கூட்டிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ற டைம்ல எங்க குட்டீஸோட கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். செம போஸ், தம்ஸ் அப், அப்புறம் எங்க ஃப்ளவர் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு செம ரோமிங்ல ஜாலியா இருந்தாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது ஜஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்தியாவோட ஃபேமஸ் ஆஸ்ட்ரோனமி ரிசர்ச் சென்டர் வைனபாவு அப்சர்வேட்டரியில இருக்க டெலிஸ்கோப் தான் ஆசியால இருக்க லார்ஜஸ்ட் ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்ல ஒண்ணு. சயின்டிஸ்ட்லாம் வந்து இங்க ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்சிஸ் பத்தி எல்லாம் ரிசர்ச் பேட்சா கூட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க டெலிஸ்கோப்போட மிரர் டிஸ்பிளே தான் பார்த்தோம். ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தாட், நம்ம வீட்டுல இருக்கிற மிரரே கிளீன் பண்ண கஷ்டமா இருக்கும், இது எப்படி நான் மெயின்டைன் பண்றாங்கன்னு யோசிச்சுட்டே வந்தேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பட் ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் மேல நடந்து போயா வந்துட்டு டெலிஸ்கோப் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுல ஒரு பிளேஸ்ல செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னே செமையா ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம விடுவோமா, போய் ஆளுக்கு ஒரு 2 செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் அவங்கவுங்க ஜாலியா நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்டர் ஆன பின்னாடி பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் வந்துட்டு சொன்னாங்க, இந்த காட்டுல வந்து ஏன் இந்த அப்சர்வேட்டரி வச்சிருக்காங்க அப்படின்னா, லாட்டிடியூடு லாங்கிடியூடு வந்து இங்கதான் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலதான் கரெக்டா இருக்கும். பிளஸ் வந்துட்டு சிட்டியோட அவுட்டர் சைட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிராஃபிக், லைட் பொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கனால நைட் டைம்ல வந்துட்டு ஈஸியா வந்து ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாக்குற இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளதான் நம்ம உள்ள போய் டெலிஸ்கோப்பை பார்க்க போறோம். எனக்கு இது பார்க்கும்போது எதுடா டெலிஸ்கோப் அப்படின்ற மாதிரி இருந்தது. உள்ள என்டர் ஆகி போன உடனே நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து 3வது மாடியில தான் போற மாதிரி இருந்துச்சு. போன உடனே பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் டெலிஸ்கோப் எதுன்னு காட்டுவாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஜெயிண்ட் லெவல்ல ஒயிட் டேர்ம்ல டிஸ்டன்ஸாவே பார்க்கும்போதே வாவ் மூமெண்டா தான் இருந்துச்சு. செம மாசிவான டெலிஸ்கோப் ஓபன் பண்ணி காட்டுனாங்க. அப்புறம் இன்சைட்ல போனவனே ஒரு டெலிஸ்கோப் காட்டினாங்க. அது வந்து இந்த அப்சர்வேட்டரி ஸ்டார்ட் ஆகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சில கேலக்சி போட்டோ, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டிஃப்ரெண்டான திங்ஸுமே அங்க வச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டாப்ல ஓபன் ஆகுற மாதிரியான டோம் ஸ்ட்ரக்சர் புதுசா இருந்துச்சு எங்களுக்கு. அது இல்லாம வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல எப்படி வந்து ரியலா வந்து காட்டுவாங்களோ அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ கிளைமேட் நல்லா இருந்தா 6 o'clock மேல ஸ்டார்ஸும் வந்து காட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிபிடியில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே நான் இதில் சொல்ல முடியாது. நீங்கள் நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். டிக்கெட் ருபீஸும் பார்த்தீங்கன்னாவே 50 தான். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம். பட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஹெவி ரெயின்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த கிளைமேட்ல கண்டிப்பா ஈவினிங் ஸ்டார்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ வந்ததுக்கு நம்ம ரெயின்லயாவது என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டிக் டச்ல அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரோட் சைட் கடையில் பனாயிரம் வந்து நல்லா சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டீ ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஃபேமிலி ட்ரிப்பில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மேண்டட்ரி. ரிட்டர்ன் வர வேவ்ஸ்மே வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்தனால சீன்ஸ்லாம் வந்து காமான அட்மாஸ்பியர், ஹோல் டே மெமரிஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். ஓவராலாக சொல்லணும்னா ஃபேமிலியோட விசிட் பண்ண இந்த சயின்ஸ் பிளேஸ் வந்து பீஸ்ஃபுல்லான வைப்ல சான்ஸ் கிடைச்சா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video.